இன்றைக்கி நான் ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பால் வந்து நான் ஒரு 1/2 லிட்டரு எடுத்திருக்கேன். நான் தண்ணி விடாமல் காய்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பாதாம் வந்து ஒரு 5-6 எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எனக்கு கிடச்சிது. ஸ்ட்ராபெரி கிடைக்கல. ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போடுறேங்க, இந்த லிங்க் கொடுக்குறேங்க. நான் இப்போ வந்து ரோஸ் மில்க்குக்கு வந்து மிக்ஸு வந்து சிறப்பே வருது. இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் நம்ம பெருசு வேணும்னா வாங்கிக்கலாம், சின்னதும் கிடைக்குது. இதை வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலில் வந்து சுகர் போட்டுடலாங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதை டிசால்வ் ஆகிடும், பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு. எசன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் போட்டாலே வந்து டார்க் ஆகிடும். அதனால் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம. நான் வந்து சும்மா ஒரு இவ்வளோ 2 ட்ராப் தான், 2 to 3 ட்ராப் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோஸ் மில்க்குக்கு வந்து பவுடரே கிடைக்குது. நான் பவுட்ரு வாங்கலை, இதையே போட்டேன் நான். சுகர் வந்து வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டு கூட வேணும்னா போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் ஐஸ்கிரீம் கூட இதில் போடுவாங்க. நானும் வந்து இதில் ஐஸ்கிரீம் போடுறேங்க, வெண்ணிலா ஃப்ளேவர் தான் போடுறேன். இப்போ இதை வந்து ஒரு இதில் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன், ஏடெல்லாம் இல்லாமல். இதில் இப்போ வந்து ஒரு கிளாஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் 3/4 தாங்க ஊற்றிருக்கேன். ஏன்னா ஐஸ்கிரீம் போடும்போது அது இனியும் மேலே வரும். சப்போஸ் அப்பவும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாங்க. வேணும்னா ரோஸ் சிரப் வந்து கொஞ்சோண்டு வந்து விடலாம், நிறைய வேண்டாம். ஏன்னா மேலாக விடும்போது கசப்புத்தன்மை வந்துடும் அது மட்டும் போடும்போது. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹெல்த்து. நம்ம வந்து வெயிலெல்லாம் போயிட்டு வரோன்னா இதை வந்து சிம்பிள் தான், ஒரு 5-10 நிமிஷம் வேலை தான். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து இதை குடிச்சிக்கலாம். நம்ம சுகர் வந்து கம்மியாக போடணுன்னா போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பால் வந்து நான் ஏன் தண்ணி விடலைன்னா, தண்ணி விட்டால் அது வந்து தண்ணியில் வந்து நம்ம ரோஸ் மில்க் ரொம்ப வந்து எது கலந்துருக்கோன்னு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். நான் தண்ணியே விடலை. பால் வந்து என்னோடது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் எங்களோடது. அதனால தான் ரொம்ப தண்ணி விடலை நான். இனியும் வந்து நான் 2-3 சம்மர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் இந்த பைனாப்பிள் ஜூஸு, வாட்டர்மெலான் ஜூஸு அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வெயில் காலத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இல்லைன்னா வயசானவங்க, பல் இல்லாதவங்கலாம் இருக்காங்க, சுகர்லாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அவங்க குடிப்பாங்க. நல்லா ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும், உடம்பும் வந்து குளிர்ச்சி அடையும். இந்த மாதிரி வந்து வெளியிலலாம் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.